குட்டி சாத்தான் தொடர்கிறது. அந்த துஷ்டனுக்கு நான் தான் எஜமா தண்டனை கொடுத்தேன். ஆனா அந்த தண்டனை போதாதுன்னு இப்ப எனக்கு தோணுது. மாயச்சாத்தான், நீ இப்படி பண்ணது உனக்கே சரின்னு தோணுதா? இப்ப அந்த வழியில போக கூடாதுன்னு தான் அமைதியான வழியில போயிட்டு இருக்கோம். அமைதியா போயிட்டு இருக்கவங்கள ஆட்டி படைச்சும் துன்புறுத்தவும் செய்யறவங்கள மரியாதையோடையோ தர்ம நீதியோடையோ நடத்தினா சரி வராது. அடுத்தது அந்த பொம்பளை இருக்கால, அந்த ஆளோட மனைவி, அவளுக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் அடங்குவேன். மாயச்சாத்தான், உங்க நண்பர்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவங்கள தண்டிக்க வேண்டாமா எஜமா? உங்களால முடியாதுங்கிறதுனால தானே நான் செய்யறேன். நான் போயிட்டு வரேன். மாயச்சாத்தான் நில்லு. என்ன எஜமா? நான் இந்த பூமியை விட்டு போக போறேன்னு உனக்கு தெரியும்ல மாயச்சாத்தான். நான் போயிட்டேன்னா என்னோட சேவகனான நீ எப்படி இருக்க போறேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச நீங்க என்னோட எஜமானா இருக்கும்போது நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. அப்ப நீ யோசிக்கணும். இப்ப அதை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பிரபு, நான் இந்த பூமியை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட படைப்பான நீ இங்க இதே ரூபத்துல இருக்க முடியாது. என்னோட யாத்திரை முடிஞ்சதும் நீ வெறும் மாயையா மாறிடுவ. மாயையா இருந்து பூமியில மனிதர்களோட மனசுல கடவுள் பக்தியை பரப்ப வேண்டியவன் தான் நீ. அதாவது பூமியில என்னோட தூதன். அப்ப தேவையில்லாத காரணத்துக்காக மத்தவங்களை நீ தண்டிக்க நினைச்சா பல யுகங்கள் நீ இந்த பூமியிலேயே வாழ வேண்டி வரும். பிரபு, நான் உங்க பிரச்சனைகளை தீக்கிறதுக்காக செஞ்சது தப்பாயிடுச்சுன்னு சொல்றீங்களா? நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இனிமே அப்படி நடக்காம தான் பாத்துக்கணும். என்னோட கட்டளை இல்லாம நீ இனிமே இப்படி செய்யக்கூடாது. நீ கீதா ஆண்டியோட இருக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் ஒன்னும் தனியா இல்லையே, என் கூட தான் கோபி இருக்கானே. என் வீட்டுல இருக்கிறத விட ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கீதா ஆண்டி கேஸ் போட்டு இவனோட சொத்தை வாங்கி தரதா முடிவு பண்ணிருக்காங்க. என்ன இருந்தாலும் தாரிடிச்சு உன்னோட அங்கிள் படுத்த படுக்கையானது உனக்கு நல்லதுதான். இல்லன்னா நீ இங்க தங்கறதுக்கு அவன் விட மாட்டான். அந்த ஆளுக்கு என்ன? இவ உயிரோட இருக்கிறதானே அவருக்கு பிரச்சனை. அவர் இவளை கொன்னுடுவாரா? அதுக்கு நாம விட்டுருவோமா? அது அவர் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தெரியும். ஜோசப் அங்கிள் மாதிரி இவருக்கும் உடம்பு சரியாகாம இருந்துட்டா நல்லா இருக்கும். இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் படுக்கையிலேயே இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு. கெட்டவங்கள கடவுள் மரம் மாதிரி வளர விடுவாரு. வளர்ந்து முத்தினதுக்கு அப்புறம் அவரே வெட்டிடுவாரு. மறுபடியும் அங்க இருந்து ஒரு கெட்டவன் உருவாவான். இப்படிதான் கெட்டவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க. டே கோபி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச? நான் ஸ்கூலுக்கு போகலையே. அப்புறம் எப்படி இந்த பிலாசபி எல்லாம் கத்துக்கிட்ட? என்னோட குருவை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. இதெல்லாம் குரு சொல்லி கொடுத்ததுதான். கோபி, உண்மையிலே நீ யாரு? உன் கதை என்ன? நான் தான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா அந்த கல்லுங்க என்ன இது பயங்கரமா நான் தெரியுது. இந்த குப்பையை எங்க எடுத்துட்டு வந்து போடுறாங்க? இங்க வீடெல்லாம் இருக்குன்னு தெரிய வேண்டாம். இத பத்தி யாரும் புகார் கொடுக்க மாட்டாங்களா? டேய் நில்லுங்க, வண்டி நிறுத்துங்கடா. டேய் நிறுத்துங்க. டேய் ச்சே, அறிவு கெட்ட பசங்க. குப்பையை போட வேற இடமா கிடைக்கல. என்ன அங்கிள் பிரச்சனை? பார்த்தா தெரியல, அங்க பாருங்க. இவங்க தினமும் வந்து போட்டு போற குப்பைங்களை நான் தான் பொறுக்கி அங்க வச்சிருக்கேன். இந்த நாத்தத்தால வழியிலயும் போக முடியல, வீட்லயும் உட்கார முடியல. கார்பரேஷன்ல புகார் கொடுத்தீங்களா? புகார்லாம் கொடுத்தோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அவங்கள பிடிக்க முடியலையா? பிடிக்கிறதுக்கு எல்லாரும் தான் ட்ரை பண்ணோம். ஆனா மாட்டலையே. எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. உயிரை வாங்கறதுக்கு வராங்க. ச்சே, இதனால மத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்காது? இந்த மாதிரி குப்பைகளை போட்டா கொசு எல்லாம் அதிகமாயி எல்லாருக்கும் கண்ட கண்ட நோய் வருமே. இதெல்லாம் போடுறதுக்கு தனியா இடம் இருக்கும் போது இவங்க எதுக்கு இப்படி பண்றாங்க? இது ஒரு சமூக விரோத குற்றம். அது யாரா இருக்கும்? அவன் யாரா இருந்தாலும் இப்படி பண்றத நிறுத்த வைக்கணும். அந்த ஆட்டோவோட நம்பர் நோட் பண்ணிருக்கணும்.
நான் நோட் பண்ணேன். KL01W 4149. ஹலோ குட்டி சாத்தான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்